அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஏற்கனவே 2 டெஸ்ட் எழுதி பார்த்தாச்சு. இப்போ நம்ம பார்க்குறது 3வது டெஸ்ட்டு. இதில் மொத்தம் 10 மதிப்பெண்கள் கேட்டிருக்கேன். இயல் 1ல் இளந்தமிழை பகுதியில் 10 மதிப்பெண்கள் நீ டெஸ்ட்டு எழுதிட்டு எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ நம்ம டெஸ்ட் எழுதலாமா? இது உங்களோட காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரி +2 மாணவ மாணவிகளுக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இப்போ நம்ம கேள்வி பார்த்துடலாம். வீடியோ எண்டில் பார்த்தோம் அப்படின்னா அதற்கான பதிலையும் நான் கொடுத்துட்றேன், விடையும் கொடுத்துட்றேன், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 10 கேள்விகளை பார்க்கலாம். நீங்கள் அப்படியே நோட் எடுத்து ஆன்சர் எழுதிக்கிங்க, சரியா? அப்புறம் செக் பண்ணிக்கலாம். முதல் கேள்வி பாருங்கள். கேள்வி எண் 1. மீண்டும் அந்த பழைமை நலம் புதுக்குதற்கு கவிஞர் குறிப்பிடும் பழமை நலம் என்பது? பாண்டியரின் சங்கத்தில் கொலுவிருந்தது, பொதிகையில் தோன்றியது, வள்ளல்களை தந்ததுன்னு 3 கொடுத்துருக்காங்க. இதில் எது சரியான விடை வரும்னு பாருங்கள். 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, சரியா? நீங்கள் தான் விடை கண்டுபிடிக்கணும். விடை எழுதிக்கங்க. அடுத்த கேள்விக்கு நம்ம போகலாம். வீடியோ இறுதியில் உங்களுக்கு நான் விடை சொல்கிறேன், செக் பண்ணிக்கங்க, சரியா? இது பலவுள் தெரிய புக் பேக் கொஸ்டினும் இருக்கும், இன்டீரியர் கொஸ்டினும் இதில் கொடுத்துருக்கேன். இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஸ்டின் பார்த்துக்குங்க. கேள்வி எண் 2 பாருங்கள். செம்பருதி என தொடங்கும் பாடல் இடம்பெற்றுள்ள கவிதை தொகுப்பு? ஒளிப்பறவை, நிலவுப்பு, சர்ப்பயாகம், சூரிய நிழல். இதற்கான விடை கண்டுபிடிங்க. அடுத்து கேள்வி எண் 3. தமிழ் குயில் எவ்வாறு வர வேண்டும்? பாடி, சீறி, கூவி, ஆடின்னு இருக்கு. 4ல் எந்த விடை சரியாக வரும்னு பாருங்கள். அடுத்து தமிழ் குயிலே கூவி வா வா என கூறியவர்? சிற்பி பாலசுப்ரமணியம், பாரதியார், சுரதா, பாரதிதாசன். அடுத்த கேள்விக்கு போகலாமா? செம்பருதி முத்து முத்தாய் இலக்கண குறிப்பு. இந்த 2க்குமே இலக்கண குறிப்பு என்ன வரும்? செம்பருதிக்கு இலக்கண குறிப்பு என்ன, முத்து முத்தாய் அப்படிங்கிறதுக்கு இலக்கண குறிப்பு என்னன்னு கண்டுபிடிங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். அடுத்து கேள்வி எண் 6 போகலாம். இளந்தமிழே என்னும் கவிதையின் ஆசிரியர்? சிற்பி பாலசுப்ரமணியம், தீசு நடராசன், தண்டி பாரதியார். அடுத்து கேள்வி எண் 7. இளந்தமிழே என்னும் கவிதை சிற்பி பாலசுப்ரமணியத்தின் டேஸ் என்னும் கவிதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது? ஒளிப்பறவை, சர்ப்பயாகம், நிலவுப்பு, சூரிய நிழல். 8. சிற்பி பாலசுப்ரமணியம் என்னும் டேஸ் என்னும் கவிதை நூலிற்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றார்? பூஜ்ஜியங்களின் சங்கிலி, ஒளிப்பறவை, சர்ப்பயாகம், ஒரு கிராமத்து நதி. அடுத்து கேள்வி எண் 9. சிற்பி பாலசுப்ரமணியம் தமிழ்துறை தலைவராக டேஸ் பல்கலைக்கழகத்தில் பணியாற்றினார்? பாரதியார், காமராசர், அண்ணா, பெரியார், மணியம்மை. கடைசி கேள்வி 10வது கேள்வி பாருங்கள். மொழிபெயர்ப்புக்காகவும் ஒரு கிராமத்து நதி என்னும் கவிதை நூலிற்காகவும் 2 முறை சாகித்ய அகாதமி விருது பெற்றவர்? பாரதியார், சிற்பி பாலசுப்ரமணியம், தீசு நடராசன், டாக்டர் பொர்கோ. இப்போ 10 கேள்விகளும் நம்ம பார்த்தாச்சு. ஒவ்வொன்றுக்கும் 4 ஆப்ஷன் கொடுத்துருந்தோம். நீங்கள் விடை கண்டுபிடிச்சிட்டிங்களா, எழுதிட்டிங்களா? சரி, இப்போ நம்ம விடை பார்க்கலாம். இந்த 10 கேள்விகளுக்கான விடையை பார்க்கலாமா? இப்போ முதல் கேள்வி, கேள்வி 1. இதற்கான விடை பார்க்கலாமா? விடை தான் 1, 3, 2ம் சரி. அதாவது பாண்டியரின் சங்கத்தில் கொலுவிருந்ததும் சரி, வள்ளல்களை தந்தது, 2மே சரி. அடுத்து கேள்வி எண் 2. இதற்கான விடை என்ன வரும்? நிலவு பூ. அடுத்து கேள்வி எண் 3. இதற்கான விடை கூவி. கேள்வி எண் 4. இதற்கான விடை சிற்பி பாலசுப்ரமணியம். கேள்வி எண் 5. இதற்கான விடை பண்புத்தொகை அடுக்குத்தொடர். கேள்வி எண் 6. விடை சிற்பி பாலசுப்ரமணியம். கேள்வி எண் 7. இதற்கான விடை நிலவு பூ. கேள்வி எண் 8. இதற்கான விடை ஒரு கிராமத்து நதி. கேள்வி எண் 9. இதற்கான விடை பாரதியார்.
கேள்வி எண் 10 இதற்கான விடை சிற்பி பாலசுப்ரமணியம். இப்போ 10 கேள்விக்கும் நம்ம விடை பார்த்தாச்சு. நம்ம ஏற்கனவே 2 தேர்வுகள் எழுதிட்டோம். இது 3வது தேர்வு. நம்ம ஒவ்வொரு பாடத்துலையும் தனித்தனியாக டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம். 1 மார்க் கொஸ்டின். அதுக்கப்புறம் நான் குருவினா சிறுவினா நெடுவினா எல்லாமே டெஸ்ட்டு கொடுக்குறேன். நீங்கள் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் பொது தேர்வில் முழு மதிப்பெண்கள் எடுக்கலாம். சரியா? அது மாதிரி போட்டித் தேர்வு எழுத உள்ள மாணவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும். சரியா? இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.